பூச்சி பகந்தெடுத்து பிச்சு பூ வச்ச கிளி பச்சை மலர் பக்கத்துல பேய் நிக்குன்னு சொன்னாங்க. பேய் நிக்க சொன்னவங்க மாயம் என்ன கண்ணாத்தா. இது என்ன லூசு மாதிரி பாடிட்டு இருக்கு தப்பு தப்பா? எப்பாடி வெடிஞ்சதுமே போதும், ரெண்டு பேரும் இந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு கலாட்டா பண்றது. ஒரு வேலை வெட்டி எதுவுமே செய்யறதில்ல. போகட்டி வெளியே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னைய வெளியே போங்கன்னா நீங்க சொல்ல முடியாது, அது என்னோட இஷ்டம். பிக் பாஸ்ல வர தனலட்சுமி மாதிரி எதிர்த்து பேசாதட்டி. ஓஹோ, அதெல்லாம் வேற பாக்கீங்களா? சரி சரி அங்கிள், இனிமே நீங்க சமைக்காதீங்க, ஆண்டிய சமைக்க விடுங்க. சரி ஏஞ்சல். என்ன குரங்கு மனுஷா? சரி ஏஞ்சலா, தாடிய பிச்சை எரிஞ்சு போடுவேன். ஏட்டி, இந்த வயசானவங்க கிட்ட உட்காந்து பேசினா நமக்கு வயசான மாதிரி ஃபீலிங் வந்துடும். வா வெளியே போய் உட்காந்து பேசும், நல்லா இருக்கும். வெளியே நல்லா காத்தடிக்கும், மழை வர்ற மாதிரி இருக்கு பத்தியா? சரி அடங்கா பிடாரிய போயிட்டாளுவோப்பா. சரி செத்த நேரம் டிவியை போட்டு பார்ப்போம். ஏதாவது நல்ல நாடகம் போடுவான், நல்ல சண்டையா வரும், பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும். இங்கே உட்காந்து கதை பேச நல்லா இருக்குன்னு வீட்டுக்குள்ளேயே இந்த கிளவி கிளம்ப மூஞ்ச பார்த்துட்டு எரிச்சலாக இருக்குல்ல? அங்கிள் பாவம், ஆண்டி தான் ஓவரா பண்ணும். அங்கிள் உனக்கு தனியாக சமைச்சு கொடுக்கறல, நீ அப்படி தான் பேசுவ. சரி பங்கஜக்காவுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லுவோமா? வர சொல்லு. என்னடி தின்னுட்டு திண்ணையில உட்கார்ந்திருக்கியோ? அட நம்ம புரிசா தெரிசா, வாட்டி வா வா வா. எவ்வளவு நாள் ஆச்சு நம்மலாம் உட்கார்ந்து கதை பேசினட்டு. ஆமா, உள்ளூரா பார்த்து கல்யாணம் முடிக்கணும். பக்கத்தூர்ல கல்யாணம் முடிச்சுன்னா பார்க்கவே முடியாது, என்ன செய்ய முடியும்? சரி என்னாச்சு உங்க சண்டைகள்லாம்? ஏமா தாயே, தயவு செஞ்சு நீங்க அதை கேட்டு கொள்ளாத, அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. சரி என்ன பங்கஜக்காவை காணோம்? ஆமாட்டி, இப்பதான் அந்த அக்காவுக்கு போன் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏட்டி நீ தான் நல்லா ஐபோன் வச்சிருப்ப, இல்லாட்டி சூப்பரா ஒரு போன் அடி அந்த அக்காளுக்கு. ஹலோ பங்கஜக்கா, நான் தெரிசா பேசுறேன். உடனே நெட்டவள்ளி வீட்டுக்கு வாங்க, ஏதோ அவசரமா அவங்கள உடனே வர சொன்னா. அழுதுட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க. எம்மாடி என்ன போய் புழுவுதா? நான் எங்கிட்ட எழுதிட்டு இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். அட மக்கு, சும்மா வாங்க கதை பேச வாங்கினா அந்த வேலை இந்த வேலைன்னு வரமாட்டாவோ. இப்ப எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாவோ பாரு. என்னாச்சு என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? குளிச்சுட்டு கொண்டையோட ஓடி வந்திருக்கேன். ஐயோ எங்க அக்காளுக்கு நம்மளுக்கு என்ன பாசம். எக்கா எப்பவுமே நீங்க கொண்டையில தான் இருப்பியோ, இது என்ன இன்னைக்கு குளிச்ச கொண்டை? குளிச்ச கொண்டையா? தவளை பார்த்தா 4 நாள் மழையில நனைஞ்சு புளிச்ச கொண்டை மாதிரிலாம் இருக்கு. என்னட்டே தெரிசா பொய் சொல்லி வர சொல்லியிருக்க, அவ நல்லா தானே இருக்கா? சும்மா கதை பேச வாங்கன்னா எப்படி வருவீங்க? அதனாலதான் பொய் சொன்னேன். இந்த கொண்டையில கூட அழகா தான் இருக்கீங்க, உட்காருங்க. ஈரத்தலையோட வந்திருக்கேன், பயந்து போய். தெரியுமா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கட்டி, ஹார்ட் அட்டாக் வந்துடும் எனக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது, கிட்னி அட்டாக்கும் வராது, பேசாம இருங்க. சரி தெரிசாவுக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம். சரி இங்கிட்டு உட்கார்றதுக்கு அங்க தெருமுக்குக்காவது போலாமே? ஆமா வாங்க, அங்க போவோம். நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. கடைகள் போட்டிருப்பாங்க. கையில காசு வச்சிருக்கிறியா? சும்மா கடை கடைன்னு அலையாத, துட்டைங்க இருக்கு. என்ன இங்க வாசப்படியிலே மீட்டிங் போட்டாச்சு போல இன்னைக்கு. எக்கா அன்னைக்கு படிமலர் பாட்டி வீட்டில் ஒரு பால்கோவா திருடணும் பாருங்க, திருட்டு 3 கிலோ இருக்கும். நான் எனக்கு 1 கிலோ, இவளுக்கு 1 கிலோ, இளிச்சக்காக்கு 1 கிலோ, வலி பூரா வச்சு தின்னோம். அப்படியே தேன் கணக்கா இருந்தது. நீங்க தான் இல்ல தெரியுமா? ஐயா பாவம், அதுகிட்ட போய் ஏமா எடுக்கியோ? அதுக்கு என்ன கேடு, அது நல்ல வசதியா இருக்கு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, பால் வித்த காசு வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வருது பால் காசு. அது அவங்க உழைச்ச காசு. 1000 ரூபாய் வந்தாலும் 2000 ரூபாய் வந்தாலும் நீங்க போய் பால் கோவா திருடுவீங்களோட்டி, லூஸ் பக்கிகளா? ஐயா நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரி காசுனாலும் கொடுத்து அதுகிட்ட பால் கோவா வாங்கி திங்கணும். திருடி திங்கிறது தனி சுகம். ஏஞ்சலு அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஒரு வாலிப பிள்ளையா இருந்துட்டு இப்படி களவாங்கலாமா? நீ தானே நெட்ட வலிக்கு புத்தி சொல்லணும். கேட்டுக்கோ, நீ எனக்கு புத்தி சொல்லுவியா? எனக்கு ஐடியாவே நீ தானே கொடுப்ப. ஒன்னும் இல்லன்னா நீயும் சேர்ந்துதான் எடுப்ப. என் மேல பழி போடணும்னு அலையாத. போட்டி பொக்க. நீ போட்டி மொக்க. சரியம்மா, எடுத்து தின்னு புட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து அப்படி செய்யாதியோ. இனிமே கதையை என்னமா பாப்போம். ஐயோ பாவம் அந்த பாட்டி, இப்படி எடுத்து திங்கலாமா? இவ மாசமா இருக்கால, அந்த பாட்டி என்னென்னலாம் சாபம் விட்டுச்சோ. இதுக்குதான் அடுத்தவங்க வாயில விழுதாலும். முதல்ல அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு வருவோம். என்னடி தெரிசா ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சிட்டு உட்காந்துருக்க? இல்ல, உன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது, நிழல் மாதிரி. ஆனா யாரும் இல்ல. சும்மா இருத்தா, பியாய்க்குன்னு எதையும் கிளப்பி விட்றாத. நானே ராத்திரி தூங்க பயந்துச்சு ஆகுவேன். நீயா பயப்படுவ? 2 கிலோ பால்கோவா சுடுகாட்டுல இருக்குன்னு சொன்னா ஓடி போய் எடுத்து திம்ப. நீ மட்டும் என்னவா? நானாவது 2 கிலோ பால்கான தான் ஓடுவேன். நீ 1/4 கிலோ இல்ல 100 கிராமுக்கு வாயை அப்படியே பிளந்துக்கிட்டு ஓடுவியட்டி. ஏச்சி சண்டை போடாதீங்க. சரி வாங்க போவோம். சும்மா அப்படியே கடை வீதிக்கு போயிட்டு வரோம். மீன் வாங்கணும்க்கா. மீன் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தாத்தா மாமா எங்கேயாட்டு இருந்து இந்த பழைய மீனை பிறக்கிட்டு வந்து குழம்பு வைக்காரு. ஒரே நாத்தம், உளநாத்தம் அடிக்குது. ஆமாம், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கணும் பார்த்துக்கிடுங்க.
ஆமா, எங்க அம்மா கையால மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா டேஸ்டா வைக்கும். நானும் வாங்கணும் டீ. அப்புறம் என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. கோயிலில் போய் மந்திரிச்சு விளக்கு வாங்கி வேத்தியாச்சு. இனி எந்த பேய் பிசாசும் வீட்டுக்குள்ளே நுழையாது. ஆமாம், அன்னைக்கு 3 கிலோ பால் காவையும் அந்த பேய் தூக்கிட்டு போயிட்ட. ஆமாம், அதான் கோயிலில் போய் இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தேன். பாட்டி பாட்டி. யாரு? நெட்டவெளிக்கு புருஷன். வாப்பா வாப்பா. இன்னைக்கு தான்ப்பா பாட்டி கண்ணுக்கும் மருந்து ஊற்றியாச்சு, காதுக்கும் ஊற்றியாச்சு. என்னப்பா வேணும்? பால் எதுவும் வேணுமாப்பா? நெட்டவழி திருடுனாங்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கேன். அப்ப நம்ம அதை சொல்லாம வேற எதையாவது சொல்லி காசை கொடுத்துட்டு போயிருவோம். என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறை, சந்தோஷமா நல்லா இருக்கேன். மாடு புண்ணியத்துல. உனக்கு எத்தனை லிட்டர் பால் வேணும்? பாலா, தயிரா, நெய்யா, பால்கோவாவா? பால்கோவாவா இப்போதைக்கு இல்லப்பா, எல்லாம் களவு போயிட்டு. பாட்டி, அன்னைக்கு 3 கிலோ பால்கோவா காணாம போயிட்டுல, அது வேற யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எங்க ஆபீஸ்ல உள்ள ஒரு பையன் தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கான். காசு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா பார்த்துக்கிடுங்க. நான் மறந்தே போயிட்டேன், உங்களை பார்க்கவே முடியலல, அதான் அதுக்கு உண்டான காசை கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு பாட்டி ஆச்சு? பத்தியா, தெய்வம் என்னைய கைவிடலை. இன்னைக்குதான் கோயில போய் விளக்கு வாங்கிட்டு வந்தேன். பத்துக்கிட பால் கோப்பா தொலைஞ்சு போச்சுல. தொலைஞ்சு எங்க போச்சு? திருட்டு போச்சு. பத்தியா, சாமி வந்து ஒரு ரூபத்துல அனுப்பியிருக்கு. 3 கிலோ பால் கோவாப்பா. அது ஒரு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாப்பா. 1000 ரூபா கொடுத்தா கூட போதும், நம்ம பிள்ளைகள் தானே. தாங்க பாட்டி, இதுல 2000 ரூபா இருக்கு. அப்புறமா சில்லற மாத்தி வீட்டுல கொடுத்துருங்க. சரிப்பா, சரி சரி. இரு, காபி தண்ணி ஏதாவது போட்டாரேன். இருக்கட்டும் பாட்டி, இப்பதான் மனசே கொஞ்சம் நிறைவா இருக்கு. நான் வாரேன் பாட்டி. நல்ல வேலை, அவ திருடுறதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம். தேவையில்லாம அடுத்தவங்க பொருளை அபகரிக்கவும் கூடாது, அடுத்தவங்க வாயில விழவும் கூடாது. இந்த நெட்டவழிக்கு புத்தியே இல்லை. சொன்னா அழுவா. இந்த டைம்ல அவளை கண்டிக்கவும் முடியல. ஏதோ யாரி குதிக்காம இருக்காளன்னு வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டிதான். நல்ல பையன், அருமையான பையன். பொண்டாட்டி தான் கொஞ்சம் சேட்டக்காரி. ஓடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம். எப்பப்பப்பா வாயி இங்க இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. எப்படித்தான் வச்சு சமாளிக்கானோ. என் புருஷன் ஒரு வார்த்தை பேசினா அம்பிட்டு தான் ஏசிப்பிடுவார். ஏசி வாயே திறக்க மாட்டேன். வந்தேன்டா பால்காரி, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது ஆட்டங்கட்டி ஆட போறேன். மலையம்மா, நெட்ட தங்கம் வந்தாளா? அவ இங்க வர போறா, வீடு வீடா தின்னுட்டு தீரா. ரொம்ப அலையாத நான் கேட்கவே மாட்டேங்கிறாமா. என்னம்மா செய்யட்டும் இவளை? 7வது மாசத்துல இருந்து இங்க பிடிச்சு போட்டுற வேண்டியதா? அதெல்லாம் எப்படிமா நடக்கும்? நம்ம கிட்டே கிடக்க மாட்டா, அவ புருஷன்ட்டே கிடக்க மாட்டேக்கா. இங்க எப்படி இருப்பா? என்னம்மா செய்யறது? மருமவன் நல்ல மனுஷனா இருக்க போய் அனுசரிச்சு போறாரு. மத்த ஒருத்தனா இருந்தா பெடவில மிதிச்சு விரட்டி விட்டுருப்பாரு. அப்படிலாம் பேசாதம்மா. மாசமா இருக்கிற பொண்ணு பத்தியா? சரி, இன்னைக்கு என்ன சமையல் அவளுக்கு பண்ணி வைக்க போற? சும்மா சும்மா பிரியாணி, கறியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்ட்டு கிடப்பா. பிள்ளை நல்ல வளர்ச்சி அடைய வேண்டாமாம்மா. கீரை கூட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா நல்ல நிறைய வெங்காயம் போட்டு வெங்காய குழம்பு வச்சிருவோம். தொட்டுக்க ஒரு ஆம்லேட்டை போட்டு வச்சிருவோம். எல்லாமே திங்கணும்ல. எந்த நேரமும் கறி மீன் நக்கிட்டலைதா? ஆமா, நீ சொல்றதும் சரிதானே. அப்படியே வச்சிருவோம். இன்னைக்கு ஊர்காட்ட சுத்த எங்க போயிட்டான்னு தெரியல. போன் அடிச்சா போன வீட்டுல போட்டு போயிட்டா போல. அந்த கிழவிதான் எடுத்து என்ன சொன்னாவோ? எடுத்து என்ன சொல்லுதாவோ? உங்க மகா எந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காளோ, இல்ல எந்த வீட்டுல யாரி குதிச்சிட்டு இருக்காளோ எனக்கு தெரியாது. போன போட்டுட்டு போயிட்டான அந்த மொட்டை கிழவி திமுறா பதில் சொல்லுது. எனக்கு சரியான கோபம். என்னத்தை போட்டு பேச சம்மதி ஆயிட்டாவளே. சரி விடுமா, நம்ம மருமவன் நல்லா இருக்காருல, அது போதும். என்னத்தை சொல்ல? சரி அம்மா, வெங்காயத்தை சீக்கிரம் நறுக்குவோம். கீரையை சீக்கிரம் ஆஞ்சி வை. வந்ததுமே பசிக்கி 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 தாம் தூம்னு குதிப்பா. அதுக்கு மேல ஏன் மாப்பிள்ள அவரு வயலுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு வந்ததுமே பசிக்கி பசிக்கி பசிக்கின்னு கூப்பாடு போடுவாரு. சரி மலையம்மா, நீ ஏன் இந்த வயசுல இவ்வளோ டென்ஷன் ஆகுத? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா விடு. பிரியா விட்டுதான் உங்க பேத்தியா இப்படி பறந்துகிட்டு திரியறா. சரி, குழம்பு வைப்போம். நமக்கு வேற என்ன வேலை? ஏட்டி, எல்லாரும் என்ன விட்டுட்டு எங்கிட்டி போறியோ? இழிச்சக்காலை விட்டுட்டு எங்க போக முடியும்? போறத வழியில கூட்டு போலான்னு தான் இருந்தோம். மீன் வாங்க போறோம். ஐ லவ் மீன். திருடி என் டைலாக் எல்லாம் திருடுது. ஆமா, இவன் எதுவுமே திருடவே மாட்டா. பாட்டி எட்டி என்ன தெரியுசா, நீ டீம்ல சேர்ந்துட்ட போல. ஆமா, மீன் வாங்குறதுக்குதா. வாங்க போவோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. எங்க வீட்டுல தேடுவாவோ. எல்லாரும் எங்க போறியோ? நானும் வரேன். மீன் வாங்க போறேன் கீதா. ஐயா, நானும் இப்பதாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மீன் வாங்க போடனே. நல்ல நேரத்துக்கு வந்தியோ பத்துக்கிடுங்க. ஆமா, எல்லாரும் மீன் வாங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் கேட்டா போடுவாவோ. அதை நீ வாசியில எடுத்துக்கலான்னு நினைப்பேன். எனக்கு தெரியாதா? சரோஜா, தேவையில்லாம பேசாத. பங்கச்சக்கா, நானும் வரேன், போவோம். வாங்குறது 1/4 கிலோ மீன். இதுல எத்தனை பேர் துட்டு வச்சிருக்காளோ ஒன்றும் தெரியல. ஆனா பாரு, போறது ஒரு ஊரே போறோம். கண்டிப்பா மீன்கார பாட்டிக்கிட்ட ஏச்சோ இல்ல அடியோ வாங்கிட்டு தான் போறாளுவோ.
மீனு 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 எங்க வீட்டு மீனு மான நான் வரேன் மானு சீனு 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 இலிச்சாண்டி ரொம்ப சீனு ஏய் ஐ கேட் யூ நடங்கம்மா மீன் கடைக்கு பேசிக்கிட்டே நிப்பா இந்த இடத்துல 10 நிமிஷமா நின்றுக்கிட்டு இருக்கோம் போங்க சீக்கிரம் ஓகே